Hey hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல STRABO பிராண்டோட 40 liters multi-purpose bag பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பேக்கை நம்ம ட்ரெக்கிங் பேக்கா யூஸ் பண்ணலாம், ஷோல்டர் பேக்கா யூஸ் பண்ணலாம், and ரொம்ப முக்கியமா பைக்ல டூர் போறப்ப saddle பேக்காவும் இதை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேக் மாதிரியே இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் guys. So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கோட லுக் வந்து ரொம்பவே நீட்டாக கிளாஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட குவாலிட்டி. யூஸ்வலாக மல்டிபர்பஸ் பேக்குன்னு நமக்கு வரும் பொழுது அதில் வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. பட் இந்த பேக்கில் இந்த பேக்கோட இந்த கிளாத்தோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜிப்ஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. யூஸ்வலாக அதை வந்து நான் ரஃப் யூஸ் தான் இது வரைக்குமே பண்ணிகிட்ருக்கேன். இதோட குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பேக்கோட பேக் சைடு பாருங்கள். இது டக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் பேக் மாதிரியே தெரியாது. யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஷோல்டர் பேக், ட்ரெக்கிங் பேக் இது மாதிரி தான் தெரியுமே தவிர இதை வந்து நம்ம சாடில் பேக்காக யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி டக்குன்னு பார்த்தோன்னே தெரியாது. இந்த 40 liters பேக்கில் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு 20 liters, இந்த சைட் 20 liters. ஸோ இப்போ நடுவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு ஜிப். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஜிப் தான் வந்து இந்த ரெண்டு பேக்கையுமே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சாடில் பேக்கில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த ஜிப்பை தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாடில் பேக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சைடு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஜிப்பு பாருங்கள். ஸோ இது வந்து 20 liter கெப்பாசிட்டி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தோணும். பட் நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஒரு 2 days 3 days நீங்கள் சின்ன ட்ரிப்பு போகிறீங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸே வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். இது வந்து ஒரு 20 liter கெப்பாசிட்டி. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டிஷனுக்கு கீழே வந்து இன்னொரு ஜிப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெயின் கவர். ஸோ இந்த சைடுக்கு ஒரு ரெயின் கவர் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடுக்கும் ஒரு ரெயின் கவர் கொடுத்துருப்பாங்க. இதை இங்கே வச்சிடுறேன். ஸோ இந்த ஸ்பேஸ் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ட்ரிப்பு போனப்போ இதில் ஒரு பெட்ஷீட்டே வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்தளவுக்கு இதுவுமே வந்து ஒரு ரொம்பவே ஸ்பேசியஸாக தான் இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த சைடில் இந்த ரெண்டு சைடுமே வந்து வாட்டர் பாட்டிலுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஷோல்டர் பேக்காக யூஸ் பண்ணுறப்ப இந்த சைடு வந்து பாட்டமில் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு. ஸோ இந்த சைடு ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து அடுத்த 20 liters. நெக்ஸ்ட் அது இங்கிட்டு கொடுத்துருக்க மாதிரியே இந்த சைடும் வந்து இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு வந்து 2 ஜிப் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி 2 சைடுமே கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து இந்த சைடுக்கு உண்டான ரெயின் கவர் ப்ரொவிஷனும் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கிட்ட ஒரு ரெயின் கவர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுவுமே வந்து சேம், இங்கிட்ட பார்த்த அளவுக்கு சேம் ஸ்பேஸ் தான். இதில் வந்து 1 or 2 பெட்ஷீட்ஸ் வரைக்குமே நம்மளால் வச்சுக்க முடியும். ரொம்ப முக்கியமாக இந்த ஜிப்போட குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். பட் இப்போ வர பேக், ஒரு சில பேக் நான் யூஸ் பண்ணதில்
இந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக நான் பார்த்ததில்லை. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த பேக்கோட குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பேக்கோட இந்த திங்ஸும் வந்து நமக்கு அவைலபிளாக வந்துடும். இது என்னென்னா நம்ம சேடில் பேக்காக யூஸ் பண்ணி 2 சைடுமே பேக்கை நம்ம வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இது பில்லியன் சீட்டுக்கு இது ஒரு குஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை போட்டு நம்ம உட்காந்துக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து இந்த 2 பேக்குமே வந்து நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணுறப்ப இந்த 2 ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம சேடில் பேக்காக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பேக்கோட பேக் சைடு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நார்மல் ஷோல்டர் பேக் ட்ரெக்கிங் பேக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி சேடில் பேக்கை கன்வெர்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்ட்ராப் இருக்குல்ல, இது வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோன்னா இங்கிட்டு இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட் இதை வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இதையும் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஜிப் இருக்குல்ல, இது உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் இப்படி இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இதை டிஸ்மேண்டில் பண்ணணும், இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து 2 பேக்காக பிரிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த சென்டரில் ஒரு பெரிய ஜிப் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுதான் 2த்தையுமே பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன். இந்த ஜிப் இருக்குல்ல, இந்த ஜிப்பை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேக்காக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ரைட் சைடு வரும், லெஃப்ட் சைடு, அதாவது எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 2 சேடில் பேக்கை நீங்கள் அந்த ஸ்ட்ராப்லாம் யூஸ் பண்ணி பைக்கில் மாட்டுறது ரொம்ப ஈஸி. அதுவுமே வந்து ஒரு 2 நிமிஷத்தில் மாட்டிடலாம். அது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட் இங்கே கூட ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பைக்கில் போகிறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்கள் மேலேயே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை சேடில் பேக்காக மாற்றியாச்சு. இப்போ மறுபடியும் இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுனா சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அது. இந்த ஜிப்பில் வந்து இதை ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இது முடிஞ்சிச்சா. இப்போ ஸோ சேடில் பேக்லேருந்து நம்ம நார்மல் ஷோல்டர் பேக்காகவும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஷோல்டர் பேக்லேருந்து நீங்கள் சேடில் பேக்காக மாற்றுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேக்கை சேடில் பேக்காக பைக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இதை சேடில் பேக்காக கன்வெர்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்ட்ராப் வருது இல்லையா,
இது வந்து இந்த ஸ்ட்ராப் வர்றதை வந்து ரைட் சைட்லேயும், இது வர்றதை வந்து லெஃப்ட் சைட்லேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இது மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா ஓரளவு ஹோல்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸ்ட்ராப். ஸோ இந்த ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராப்புக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு தெரியுதா? இந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராப்பை இதில் மாட்டணும். ஸோ அதே மாதிரி இந்த சேடில் பேக்லையும் லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதை இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஓரளவு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை டைட் பண்ணி இதை யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 2 ஸ்ட்ராப் வரும். ஸோ அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி 2வது ஸ்ட்ராப்பை நம்ம கனெக்ட் பண்ணோம். இதை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு பில்லியன் சீட்டுக்கு ஒரு குஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பேக் வாங்குறப்ப இது எல்லாமே பேக் கூடவே வந்துடும். ஸோ இந்த குஷனை வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சேடில் பேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இவ்வளோ தான். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளால் இதை வந்து செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த சேடில் பேக்லேயே வந்து ரெயின் கவரும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெயின் கவர் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிக்கும். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக மேலாப்பில் வந்து நான் மாட்டியிருக்கேன். இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ப்ராப்பராக உள்ளார கொடுத்து அந்த எலாஸ்டிக்கில் நம்ம வந்து ஒட்டிட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மழை பெஞ்சால் நம்ம எதை பற்றியும் யோசிக்க வேண்டியதே இல்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த பேக் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தால், பைக்கில் தான் இல்லை, நார்மலாகவே நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தால் இந்த பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பேக்கோட குவாலிட்டி அண்ட் டிசைன் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பேக்கோட ப்ரைஸுக்கு வருவோம். இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 4000 to 4500க்கு இப்போ ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 3800லேருந்து 4500க்குள்ளே இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து இப்போ ஆன்லைனில் போயிட்டுருக்கு. நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 ருபீஸ்க்கு நம்ம இந்த பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் இந்த பேக்கை விட பெட்டர் ஆப்ஷன் உள்ள பேக்கை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.